Hallelujah. Yes. Yes, Lord. Shambara la boca mara baria makama. Hallelujah. திவ்யன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டும்மாய் அண்டி நீ இன்னும் கேட்டு சேர என் ஆண்டவா அவள் கொண்டீதோ வந்தே சொல்லுமா இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபாட்ட நாய எங்களுக்காக பாடுபட்ட நாயகனே இன்னும் சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ஒரு முறை கூட பல்லவியை பாடுவோமா இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட we give you the glory God கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த எங்களுக்காக பாடுபட்ட நாயகனே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே ஒரு முறை கூட எங்களை தாழ்த்தி நம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இன்னும் ஒரு முறை கூட இந்த காலை வேளையில எங்களுக்கு புதிய அபிஷேகத்தையும் புதிய வல்லமையும் புதிய கிருபைகளையும் கொடுத்து எங்களை ஆட்கொள்ளுவீராக. நாமம் எங்கள் மத்தியில் மகிமைப்படுவதாக அப்பா, மகிமைப்படுவதாக. கூட்டத்துக்கு விரோதமாக ஜனத்துக்கு விரோதமாக செயல்படுகிறதான எல்லா அந்த காலத்தில் வல்லமைகளையும் பாரம்பரிய பொல்லாத ஆவியின் சேனைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்பாலே போ என்று சொல்லுகிறார். அதிகாரங்களையும் துரைத்திடங்களையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி போடுகிறார். ஜனங்கள் விடுதலையோடு கூட உம்மை ஆராதிப்பார்களாக, விடுதலையோடு கூட உம்முடைய வார்த்தையை கேட்பார்களாக. ஆவியான சொல்லுகிறதை கேட்கும்படியாக அவர்கள் காதுகளை கர்த்தர் திறந்தருளுவீராக. வர வேண்டியவர்களையும் துரிதமாக எங்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பீராக. ஆசீர்வதியும் துதிகானமையும் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகா பாரினில் பலியாக மாண்டாரே. அல்லேலூயா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாய் மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை. கொலை செய்யவே கொண்டு போனாய் கொல்கதா மலைக்கு இயேசுவை. கொல்கதா மலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம் பிள்ளைகளோட. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே.
கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தோங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தோங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமும் அடைந்தாரே. படுகாயமும் அடைந்தாரே. பாவிக்கு ஆமென்ஐயா. புகலிடமானவரே, பாவிக்கு புகலிடம் பாவினின் வழியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் ராணி பாய்ந்திட கிரீடமுள்களும் பின்னி சூடிட. கால்கள் கைகளில் ராணி பாய்ந்திட கிரீடமுள்களும் பின்னி சூடிட. இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினார். இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இதை காணும் உள்ளம் தாங்குமோ? பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாவினின் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாவினின் பலியாக மாண்டாரே. உலகத்தின் ரட்சகரே இயேசுவே உயிர் கொடுத்தார், உயிர் தெழுந்தார். உலகத்தின் ரட்சகர் இயேசுவே அல்லேலூயா. உயிர் கொடுத்தார், உயிர் தெழுந்தார். தம்மை நம்பினார் உன்னை கைவிடார். தளராமல் நம்பி ஓடிவா. தளராமல் நம்பி ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாவினின் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாவினின் பலியாக மாண்டாரே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நமக்காக பாரியில பலியாக மாண்டவரை, பரிசுத்தமானவரை, நமக்காக பாவமாக்கினவரை, நமக்காக சிலுவை சுமந்தவரை கரங்களை உயர்த்தி அவர் நாமத்தை நாம் துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரத்தின் காரணமாக முழு பாடல்களை பாட முடியாமல் இருந்தாலும் என தொடர்ந்து நான் செய்தி கொடுக்கணும் அநேக நேரம் இருக்கிற அப்படினால சுருக்கமாக, ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜேனுன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஹல்லேலூயா. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் நம் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவர், கடமுள் மூடி பொன் சிரசில் சுடிட. கைகளில் கால்களில் ஆணிகள் கடவர், கடவுள் மூடி பொன் சிரசில் மூடிட. கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார், சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்கா. கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அவர் தலையை சாய்க்க ஒரு ஸ்தலமும் இல்லை, அந்த தாகத்தை தீர்க்க ஒரு வானம் இல்லை. அவர் தலையை சாய்க்க ஒரு வானம் இல்லை. அன்று தாகத்தை தீர்க்கவோ வானம் இல்லை.
காதல் சொல்லவோ அங்கே ஒருவர் இல்லை, அருமை ரட்சகர் தொங்கினார் தனியே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. மாய உலகமாதாயம் நம்பாதே, மன மக்கள் மனமோ மாறி போகுமே. நம்பாதே, மனமோ மாறி போகுமே. நித்திய தேவனை நேசித்தால் இப்போதே நிச்சயம் சந்தோஷம் பெற்று நீ மகிழ. நம்பிக்கையோடு வந்திடுவார், நம்பிக்கையோடு வந்திடுவார். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜனும் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அப்படி எல்லாம் கொஞ்சம் எழுந்து நிற்போமா? ஒரே ஒரு பள்ளி ஆராதிக்க பாடிவிடு. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக என்று அவரை நாம் துதித்து பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லலாமே. நல்ல கரங்களை வைத்து துதிக்கலாமா? நமக்காக சிலுவையில் மாண்டவரே, நமக்காக ஒப்பு கொடுத்தவரை, அட பரிசுத்த ரத்தம் என்னை சுத்திகரித்திருக்கிறது. நமக்காக பாவத்தை சுமந்தவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் லெட்ஸ் கான்சென்ட்ரேட் ஆன் ஹிம். அவர் மீது முழு கவனத்தையும் வைத்து ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே உலகின் ரட்சகரே உன்னத லோரே ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே ஹல்லேலூயா உன்னத ஹல்லேலூயா. சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக, உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட, உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகில் ரட்சகரே ஹல்லேலூயா. உன்னத பலியாக, எங்களை வாழ வைக்க சிலுவாயில் தொங்கினீரே. எங்களை வாழ வைக்க லோரே. சிலுவையில் தொங்கினீரே. Thank you, Master. நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, ஹல்லேலூயா. உலகில் ரட்சகரே Thank you, Master. உன்னத
ஆத்மா சரீரத்தோடு கூட இணைந்து எங்களுக்காக உம்மை ஒப்பு கொடுத்தவரே, இந்த காலை வேளையில உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த நாமத்துக்கு எங்களுடைய துதி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களுக்காக ஜீவன் கொடுத்தவரே, எங்களை வாழ வைக்கும்படியாக சிலுவையில் தொங்கினவரே, இன்றைக்கு நாங்கள் வாழ்கிறது உம்முடைய கிருபையப்பா. நீர் கொடுத்த அந்த ஜீவன் ஆண்டவரே, அல்லேலூயா அல்லேலூயா. நாங்கள் நன்றியோடு கூட வாழ எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீரா. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரும். இந்த நாளிலே நாம் கர்த்தர் இயேசு சிலுவையில் சொன்னதான அந்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது ஒவ்வொருத்தரும் 10 நிமிடங்கள் தான் சொல்லியிருக்கேன். அதுவே 10 நிமிடம் எடுத்தால் 70 நிமிடங்கள் ஆகிடும். நடுவில் நான் கொஞ்சம் அண்ணன் ஒரு பாட்டுக்கிட்டு பண்ணால் அப்படியே டைம் ஓடிடும். அதனால் பேசுகிறவங்க தயவு செய்து 10 நிமிடத்துக்குள்ளே கிளாக்கை பார்த்து கொள்ளுங்க. பேசினாலும் மற்றவர்களுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியும். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நீங்கள் 2 வார்த்தை சொன்னால் கூட ஆவியானவர் அதில் கிரியை செய்வதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே 10 நிமிடங்கள் மேலாக நீங்கள் போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். போனான பின்னாடி இருந்து ஒரு பெரிய அல்லேலூயா சொல்கிறேன். கவனிச்சிங்க. ஓகே, அல்லேலூயா சொல்கிறது நல்லது தானே, ஆனால் எல்லா நேரத்திலும் சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ we are going to hear the beautiful words of God. நல்லா கவனிச்சிங்க. the Lord's words of any man is very important. எல்லாரும் கேட்போம்ல, கடைசியில் சாகும்போது என்ன சொன்னாருங்க அவர் என்ன சொன்னார்? சாவத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்? இல்லையா, ஒரு வாஞ்சல போகிறதுக்கு முன்னாடி எப்படி ஆயத்தமாக இது பண்ணாங்களான்ட்டு. அதுபோல் இயேசு அவர் சிலுவையில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த வார்த்தைகளை வெறும் அன்றைக்கு மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருக்கும், தம்முடைய சபை எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். ஆகவே அதனால் கருணாகரான எல்லாம் ஒன்றுக்கு ஒரு பூ சொல்லுவாங்க. ஏன்னா மறந்துட்டேன், அது மன்னிப்பு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு பூ மறந்துட்டேன் இதாக இருக்கும். ஓகே, ஸோ நேராக இப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லணும். முதல்ல அதனுடைய உதவி போதுங்க. பாஸ்டர் கிளமெண்ட் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை முதல் வார்த்தையை பேசுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளை வந்திருக்கிற யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, பாஸ்டர் சொன்னது போல் இந்த வார்த்தை மட்டும் ஏன் எல்லாம் பிடிச்சிட்டு பேசினுக்கிறாங்க? இவ்வளோ ஆண்டவர் எவ்வளோ வார்த்தையாக பேசினார், இதில் என்ன ஒரு பெரிய காரியம், அதை இப்போ எல்லாம் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவர் சொன்னது போல் ஒரு மனுஷன் மறிக்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் என்ன சொல்லிட்டு போனார், எவ்வளோ பேசிட்டு போயிருப்பார், மணிக்கணக்காக பேசுவார் குடும்பத்தில். ஆனால் அதெல்லாம் அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. கடைசியில் என்ன பேசுனாங்களோ அந்த வார்த்தை தான் அவங்ககிட்ட என்ன நினச்சிருக்கும். அதனால தான் நம்ம கடைசி அவர் சொன்ன கடைசி வசனத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ முதலாவது என்ன பேசினார்னா, லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, பிதாவே இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறதை இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இவளை யாரை பார்த்து சொல்கிறாருன்னா, அதுக்கு கீழே இருக்க பண்ணுறாங்களா 35 வாசிக்கும்போது ஜனங்கள் என்று பார்த்து கொண்டு இருந்தார்கள். இந்த காரியம் எப்படி நடக்குது, எப்படி நடக்க போகுதுன்று ஜனங்கள் என்ன வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறாங்க. இந்த வேடிக்கை பார்த்த ஜனங்கள் யாருன்னா, அவ்விடத்தில் நன்மையை அனுபவிச்சவங்க. எத்தனையோ பேர் சுகப்படுத்தினார், கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வையை கொடுத்தாரு, காது செவியின் திறனை கொடுத்தாரு, எவ்வளோ நன்மையை செய்தார். பிணியாளிகள் சொஸ்தப்படுத்தினார், பிசாசுகளை ஓட்டினார். 12 வருஷமாக வியாதி இருந்த அந்த மகளும் சொஸ்தப்படுத்தினார். இந்த ஜனங்களை பார்த்து தான் சொல்கிறார். இந்த ஜனங்கள்லாம் நன்றி கட்டாத ஜனங்க. அவங்கள பார்த்து சொல்கிறாரு, பிதாவே இவளுக்கு மன்னியும், இவங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியல. ஒரு இன்னசென்ட்டாக பேசுகிறார். ஒருவேளை நம்ம அந்த நிலைமையில் இருந்தால் என்ன நினச்சிருப்போம், பாவிங்களே என்கிட்ட எவ்வளோ நன்மையை பெற்றீங்க, இன்றைக்கி என்னையே சிலுவையில் அரைஞ்சிருக்கிறீங்களே, நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்ல. இல்லை, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு,
அந்த பிதாவின் அன்பு அவளுக்குள்ளே இருந்ததுனால என்ன சொல்கிறாரு, பிதாவே இவளுக்கு மன்னியும்பா, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுப்பா, தெரியாமல் செய்கிறாங்க. எப்படி அவர் இன்னசென்ட்டாக பேசுகிறார்? ஏன் ஜனங்கள் மீது அன்பு இருந்தது, அது அக்கறை இருந்தது, கரிசனை இருந்தது. அதனால தான் சொல்கிறாரு, ஆண்டவரே இவங்க தெரியாமல் செய்கிறாங்க, மன்னிச்சிருப்பான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படி யாராவது நமக்கு துரோகம் பண்ணினா நம்மளால் மன்னிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்கள். நம்மளால் மன்னிக்க முடியுமா? ஒருபோதும் மன்னிக்க முடியாது. நம்ம மாம்சத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கு ஏன் தியானிக்கணும், ஒருவேளை நமக்கு இப்படிப்பட்ட துரோகம் யாராவது செய்திருப்பார்களானால், நமக்கு தீமை செய்திருப்பானால் நாம் என்ன பண்ணோம்? இவளை மன்னிப்பதற்கு தான் இந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். நிறைய பேர் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க, நன்மை செய்தவர்கள் நமக்கு எதிராக நிற்பாங்க. அவளை மன்னிப்பதற்கு நம்ம என்ன கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏன்? நம்ம இருக்க மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வாசிக்க 20ஆம் வசனம் வாசிக்கும்போது பேதுருவிட்ட வந்து கேட்குறான், ஆண்டவரே என் சகோதரன் தப்பு பண்ணால் நான் எத்தனை முறைப்பா மன்னிக்கணும்? அவனே சொல்கிறான், 7 முறையோ? ஆண்டவர் சொல்கிறாரு, 7 முறை இல்லைப்பா, 70 தரம் மன்னிக்கணும். அப்போ என் சகோதரனோ சகோதரியோ நமக்கு தவறு செய்வனால் நம்ம என்ன பண்ணுறோம்? லிமிட்டே கிடையாது. நீ மன்னிச்சுக்கிட்டே 770 490 நான் கணக்கு போட்டாப்பா பண்ணிட்டு போடுவான். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கணக்கே கிடையாதுப்பா. நம்ம கூட இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க, நமக்கு தப்பு பண்ணுவாங்க, துரோகம் பண்ணுவாங்க, நமக்கு தீயாக பேசுவாங்க. நீ என்ன பேசினாலும் என்ன பண்ணு, மன்னிச்சுட்டே இருக்குது. அதுதான் உன்னுடைய சுவாபம். ஏன்னா நீங்களும் நானும் மன்னிக்கப்பட்டவர்கள் தான் இல்லையா? நம்ம பாவம் செய்தவர்கள் தான், நம்மெல்லாம் நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் தான். அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள் நம்ம மீட்டெடுத்துருக்கிறாரு. நம்முடைய பாவங்கள் எப்படி மன்னிச்சிருக்கிறாராம்? மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக நம்முடைய பாவங்களை என்று உழைக்கினார். அப்போ எவ்வளோ தூரம் பார்க்க முடியாது. மிக 1:18 வாசிக்கும் போது, உன் பாவங்கள் எல்லாம் என்ன பண்ண, கடலின் ஆழத்தில் தூக்கி போட்டுட்டேன். அதை கடலின் ஆழத்தில் தூக்கி போட்டால் பார்க்க முடியாது. மேற்கு கிழக்கும் தூரம் எவ்வளோ போனால் பார்க்க முடியாது. அப்போ நமக்கு செய்த நன்மைகளை நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது. நமக்கு அது தப்பு பண்ணுவாங்க நினச்சி பார்க்கக்கூடாது. நான் என்ன பண்ணோம்? தாராளமாய் மன்னிப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அதே மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது ஒரு ராஜா கணக்கு பார்க்கும்போது என்ன பண்ணுறான், ராஜா கிட்ட ஒருத்தன் 16,000 தாலந்து கடன் பட்டுருந்தான். கடன் பட்டவன் என்ன பண்ணுறாரு, நீ கடனை தீர்த்து வைப்பா அப்படின்னு. ஆமாம் சொன்னா, ஆண்டவரே என்னால் முடியாதுப்பா, தயவுசெய்து மன்னிச்சிருப்பா. ராஜா பார்த்தாரு, சரி மன்னிச்சுப்போ அப்படின்ட்டாரு. ஆனால் அந்த மன்னிப்பை பெற்றுட்டு வரும்போது அவங்ககிட்ட என்ன பண்ணா, 100 வெள்ளி தான். இவன் ராத்தில் 10,000 ராத்தில் மன்னிச்சான் அந்த ராஜா. இவங்கிட்ட 100 வெள்ளியை மன்னிக்க இவனால் முடியல. அல்லேலூயா. அப்போ பார்த்த ராஜா என்ன பண்ணார், இவனை என்ன பண்ண, அழுகையும் பல்லத்தாய் நான் உனக்கு மன்னிச்சினப்பா, நீ அவளை மன்னிக்க முடியாதா? இதுதான் நம்மகிட்ட ஆண்டவர் கேட்குற கேள்வி. நான் உன்னை மன்னிச்சிருக்கிறேன்னு நீ உன் சகோதரனை ஏன் மன்னிக்க முடியல? அப்போ என்ன பண்ண, இவனை பண்ண இப்படி அழுகையின் படிக்கிற கற்பில் தூக்கி போடுங்க அவனை. ஏன்னா நான் அவனை மன்னிச்சேன். அவன் என்ன பண்ண, அவங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன காரியத்தை மன்னிக்க முடியல. நமக்கு ஆண்டவர் எவ்வளோ துரோகங்களை நமக்கு மன்னிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் நம்ம சின்ன காரியத்தை நம்மளால் மறக்க முடியல. அதான் சொல்கிறார், 10,000 ராத்தில் நான் மன்னிச்சிருக்கேன், ஆனால் அந்த 100 வெள்ளி அவனால் மறக்க முடியல. அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளை எதிர்பார்க்க காரியம், நமக்கு எவ்வளோ நமக்கு துரோகம் பண்ணாலும் ஒரு சின்ன காரியமாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணோம், வைக்கக்கூடாது, மறந்து போனோம். அதான் மன்னித்தும் மறக்கிறோம். நம்முடைய தேவன் யார்? மன்னிப்பதிலே தயை பெருத்தவர் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தேவன் நம்ம அன்பத்தை விளங்க பண்ணினார். இப்போ நாம் பாவிகளாக இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் எந்த நிபந்தனை வைக்கல. இப்போ நம்ம பாவத்தை மன்னிப்பதற்கு ஏதாவது நிபந்தனை வச்சாரா? இல்லை, ஒரு நிபந்தனை வைக்கல. இருக்கிற வண்ணமாய் அழைச்சார். நம்ம பாவியாக இருக்கும்போது நம்மை தேடி வந்தார். அப்போ இருக்கிற வண்ணமாக அழைச்சது ஆண்டவர் நிபந்தனை வைக்கல. வாப்பா நீ இப்படி சுத்தமாக இருந்தால் தான், நீ 10 முறை உபவாசம் இருந்தால் தான் நான் உன்னை மன்னிப்பேன், இந்த காரியத்தை செஞ்சால் தான் நான் உன்னை மன்னிப்பேன், அப்படி எதுவே சொல்லலை. நாம் எந்த நிலைமையில் இருந்தோமோ அதே நிலைமை தான் நம்ம ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எந்த நிபந்தனை வைக்காதனால நாம் என்ன பண்ணுறோம், நாம் யாருக்கும் இந்த நிபந்தனை வைக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் மன்னித்து மறக்கிறவளா நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி மன்னித்து மறக்கிற சுவாபம் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கணும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4:31-32 வாசிப்போம். ம் 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 ம்
ஆமாம் ஆமாம், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. அவர் எந்த நிபந்தனை வைக்கல மன்னிக்கிறதுக்கு. சகல விதமான கோபம், மூக்குக்குரல், தூஷணம், இந்த துர்க்குணங்களை விட்டு நீங்க கடவுது ஒருவருக்கொருவர் தயவாயும் மனவருக்கமாயும் இருந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. கிறிஸ்து எந்த நிபந்தனை வைக்கல. அப்போ நாம் எந்த நிபந்தனை யாருக்கு நம்ம மன்னிப்பு கேட்டாங்கன்னா யாருக்கு நிபந்தனை வைக்கக்கூடாது. நீ இப்படி செஞ்சால் தான்மா நான் மன்னிப்பேன் அப்படி நிபந்தனை வைக்கக்கூடாது. நிபந்தனை இல்லாமல் நான் மன்னிக்க பழகி இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு என்ன பண்ணுறோம், மன்னியுங்கள். அல்லேலூயா. ஆக நம்ம மன்னிப்பதற்கு ஆயத்தப்பட்டு இருக்கணும். அல்லேலூயா. நம்மக்கிட்ட ஒரு குறை இருந்ததுன்னா அது ஆண்டவர் மத்தேயு 5 சொல்லும்போது, நீ காணிக்கை செலுத்த வரும்போது உன் சகோதரனுக்கு உன்னிடத்தில் ஏதாவது நீ காணிக்கை செலுத்துற வாண்ட உங்ககிட்ட ஏதாவது குறை இருந்தா நீ என்ன பண்ணு, அந்த காணிக்கையை அங்கேயே வச்சுட்டு போய் அவன்கிட்ட ஒப்புரவாகிட்டு நீ அப்புறம் காணிக்கை செலுத்து. ஆண்டவர் சொல்றார், அந்த காணிக்கை கூட எனக்கு வேண்டாம். உன் சகோதரனுக்கும் உனக்கும் ஒரு சின்ன காரியம் இருந்ததுன்னா அது என்ன பண்ற, நீ ஒப்புரவாக முதல்ல உன் காணிக்கை எனக்கு தேவையில்லை. முதலாவது இன்னைக்கு சுத்த இருதயத்தை தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கடகம் இல்லாத இருதயத்தை தேவன் நம்ம எதிர்க்கிறார். அந்த மன்னிப்பு இல்லாமல் நீ ஆராதிக்க முடியாது. அந்த உள்ள கசப்பு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. கசப்பு இருந்துன்னா தேவனுக்கான பிரியமான வாழ்க்கை வாழ முடியாது. துர்க்குணம் இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம தயவாயும் கிறிஸ்து எப்படி மன்னித்தாரு, எந்த நிபந்தனை வைக்கல. நிபந்தனை இல்லாமல் நாம் என்ன பண்ண மன்னிக்கணும். உடைய குடும்பத்தாரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமா நீ யோசித்து பாருங்க. கணவன் மணி ஒரு சின்ன பிரச்சனை தான் எவ்வளோ மணிக்கான நாள் கணக்காக பேசாமல் இருக்கிறாங்க. உங்களை இன்றைக்கு நீ நிதானிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஒருவேளை பெற்றோர் செய்த தப்பு பிள்ளைகள் பேச மாட்டேன்றாங்க பெற்றோர்கிட்ட. அல்லேலூயா. பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டேன்றாங்க. ஏன், மன்னிக்கிற சுவாபம் இல்லை. எத்தனை ஆண்டு காலாலும் சத்தியத்தை கேட்டாலும் அந்த மன்னிக்கிற சுவாபம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம தாராளமாக நம்ம என்ன பண்ணுறோம், கிறிஸ்துவங்களுக்கு கிறிஸ்து எந்த நிபந்தனை வைக்கல நமக்கு. அப்போ கிறிஸ்து நிபந்தனை இல்லாமல் மன்னிச்சதுனால நாம் என்ன பண்ணோம், எந்த நிபந்தனை வச்சா நீ இப்படி இருந்தால் தான் உன்னை மன்னிப்பேன் அப்படி சொல்லக்கூடாது. நிபந்தனை இல்லாமல் மன்னிக்கிற சுவாபம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உங்கள் குடும்பத்தார் ஒருவேளை நமக்கு செய்திருப்பார்களானால் இன்றைக்கி நீங்கள் மன்னிக்கிற சுவாபத்தை நீங்கள் பெற்று, ஏன்னா கிறிஸ்து மன்னித்து இருக்கிறாரு, நிபந்தனை இல்லாமல் மன்னிச்சிருக்கிறாரு. ஆகவே அவருடைய நிபந்தனை இல்லாமல் மன்னிப்போம். அல்லேலூயா. மன்னித்தா தான் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். இல்லைன்னா இது மாதிரி ஆண்டவரை ஜெபம் பண்ண முடியாது. அந்த உள்ள அப்படியே இருக்கும். அந்த கசப்பு நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா அவரை நம்ம என்ன பண்ணுறோம், அவளை இருக்கிற சில பேர் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவளை இருப்புறமாக ஏற்றுக்கொள்ளுகிற சுவாபம் நமக்கு இருக்க வேணும். தேவனுடைய அன்பு அந்த மன்னிப்பு சுவாபம் நம்மகிட்ட இருந்தால் நம்ம இருக்கிற வண்ணமாய் அவளை ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ இருக்கிற வண்ணமாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பாஸ்டர் இந்த ஒரு தாயார் மறிச்சிட்டு பாஸ்டர் நேரம் ப்ரேயர் மீட்டிங் நடந்துதான். அந்த ப்ரேயர் மீட்டிங் நடத்துல பாஸ்டர் பேசினாராம். இந்த அருமையான தாயார் என்ன பண்ணுறாங்க, மறித்து இன்னைக்கு சந்தோஷமாய் பரலோகத்தில் இலை பாரி கொண்டு இருக்கிறார்கள் அப்படி சொன்னாராம். சும்மா அது மருமகள் எழுந்து நின்னாலாம். மறுமலை இந்த பாஸ்டர், நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன் பாஸ்டர் சொன்னேன், அருமையான தாயார் இந்த பரலோகத்தில் இலை பாரிக்கொண்டு சொன்னது கரெக்ட் தான் பாஸ்டர். ஆனால் இந்த மருமகளோ இந்த பூமியில் மகிழ்ச்சியாக ரத்தத்தினால் இலை பாரி கொண்டு இருக்கிறாள் சொன்னாலாம். அப்போ மாமியார் எவ்வளோ தொந்தரவு பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த மருமகளுக்கு பூமியில் ரத்தத்தினான இலை பாறுதல். அப்போ மாமியார் போல சந்தோஷப்படுறான். அல்லேலூயா. ஆகவே இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை இன்னைக்கு இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் கர்த்தர் மன்னித்தது போல நிபந்தனை இல்லாமல் மன்னிப்பதற்கு அந்த சுவாபம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நம்ம நிபந்தனை வச்சிருந்தோம்னா நம்ம கிறிஸ்துவனுடைய அல்லவே. அல்லேலூயா. அப்போ அந்த கசப்பு நம்மகிட்ட உள்ள அந்த கசப்பான வேர் நமக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அந்த கசப்பான வேரை எடுத்துட்டோம்னா நம்ம உள்ள என்ன சுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே ஐயோ சரி, ஒரே ஒரு சம்பவத்தை விட்டா முடிச்சிருந்தேன். ஒரு 2 நிமிஷம் முடிச்சிருந்தேன். ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷம். ஓகே. ஒரு சைனாவில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி அதை உங்களுக்கு சிந்திக்க முடியாமிக்க ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சைனாவில் இன்றைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு இது என்ன பண்ணுற உரிமை, ஆராதிக்கிறது உரிமை கிடையாது. அந்த பல நூற்றாண்டுகள் முன்பதாக சைனாவில் ஒரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அவர்கள் அனாதைகள், தாய் தகப்பன் இல்லாத அனாதைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வந்தாரலாம். ஒரு நாள் ஒரு சகோதரன், இந்த தாய் தகப்பனில் ஒரு நாள் அந்த சகோதரன் ஒரு ஜெபித்தான் என்ற குற்றத்திற்காக அவனை போர்ச்சவர்கள் கண்டுபிடித்துட்டாங்க. வீட்டில் ஜெபிக்கும் போது வந்தாங்க. வந்து நீ ஜெபம் பண்ணியா? ஆமாம் ஜெபம் பண்ணேன். உன்னை நான் சுட்டு வீழ்த்த போகிறேன் பண்ண சொன்னாங்களாம். நீ இதை இனிமேல் ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லு, நான் உன்னை சுட மாட்டேன் விட்டுறேன்னு சொன்னான். இல்லை நான் சொல்ல மாட்டேன், நான் ஜெபம் பண்ணுவேன்.
உடனே என்ன பண்ணான்னா அந்த போர் சேவன் துப்பாக்கி எடுத்து கண்ணெதிரே அந்த அக்கா எதிரவே சுட்டு வீழ்த்திட்டான். காலங்கள் கடந்தது. ஒரு நாள் ஒரு போர் சேவனை அந்த சைனாவில் ஒரு கலவரம் ஏற்பட்ட போது போர் சேவனை குற்றுயிரும் கொலையுமாக கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டாங்களாம். அந்த ஹாஸ்பிட்டலில் போடும்போது இந்த 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 காலங்கள் கடந்தது. இந்த சகோதரி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்துட்டு இருக்கான். அவனை போட்ட உடனேயும் அந்த சகோதரி போட்ட உடனேயும் அந்த மேட்டர் சொன்னாங்களாம், இவனை உங்கள்கிட்ட ஒப்புக்கெடுக்கிறேன், இவனை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னாலாம். உடனே என்ன பண்ணாராம், அந்த சகோதரிக்கு இவனை பார்த்த உடனே ஞாபகம் இருந்துச்சு. ஒரு நாள் என் சகோதரனை சுட்டு வீழ்த்தினானே, இன்னைக்கு சரியான நேரம், எனக்கு பழி வாங்குவதற்கு சரியான நேரம், எப்படியாவது இவனை கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு தீர்மானிச்சுட்டு இருக்கான். அவனை ஒன்றுமே எந்த ஆக்ஷன் எடுக்காம வச்சிருக்கான். ஆனால் காலங்கள் கடந்துருக்கு. ஆண்டவர் சொன்னாராம், இந்த சகோதரன் என்ன, இந்த பையன், இந்த ஸ்போர்ட்ஸ் சேவகன் அவனை என் பிள்ளையா இருக்கிறான், அவனை மன்னிச்சிருன்றாராம். ஆண்டவர் இப்போ ஒரு பக்கம் பேசுகிறாராம், மகளே நீ மன்னிப்பாயா. ஆனால் ஒரு பக்கம் சத்துரு பேசுகிறானா, உனக்கு சரியான நேரம், பழி வாங்கிடு, இந்த இடத்துல வேற யாரும் இல்லை, நீ தான் அவனுக்கு பாதுகாப்பு, எப்படியா ஒரு விஷ ஊசி போட்டு அவனை கொண்டுடு அப்படின்றாராம். இப்படி மாறி மாறி சத்துரு ஒரு பக்கம் பேசுகிறானா, ஆண்டவர் ஒரு பக்கம் பேசுகிறானா. தீர்மானம் பண்ணாலாம், ஆண்டவரே நான் இந்த மகனை என்னை காப்பாற்றுறேன். தீர்மானம் எடுத்தாலும் அவனை காப்பாற்றினாலாம். அப்புறம் ஒரு நாள் முடிஞ்சு அவன் வீட்டுக்கு போகும்போது அந்த சகோதரன் பார்த்து சொன்னாலாம், என்ன உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு சொன்னாலாம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, என் சகோதரனை ஜெபித்தாண்ட குற்றத்தை சுட்டு வீழ்த்தினாயே, அவனுடைய சகோதரன் நான் தானா. உடனே அவனுக்கு ஞாபகம் தான். உடனே அவன் மனம் உடைந்து, ஆண்டவரே என்னை மன்னிப்பா, இப்படிப்பட்ட ஆண்டவர் அல்லவா, எப்படி என்ன காப்பாற்றுன்னு சொன்னானா. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு சொன்னாலாம். உடனே முழங்காலி விட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இப்படி நான் மன்னிப்போமானால் எப்படிப்பட்ட நபர்களையும் நாம் மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அந்த மக்களை ஆதாயத்துப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடிய நாதி போலவே பாய்கின்றதே, நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. பாவ மனித ஜாதிகளை பட்சமாய் மீட்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த ஒருவர், சிந்தின ரத்தம் புரண்டோடி நதி போலவே பாய்கின்றது, நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. இரண்டாவது வார்த்தை பேசும்படியாக சகோதரி நகோமி ஜாஷுவா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப அந்த 7 சிலுவையில் முடிந்த 7 வசனங்களை தியானிக்கும்படி கர்த்தர் எனக்கும் கொடுத்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். சீக்கிரமாக நான் கடந்து போகிறேன். பாஸ்டர் அல்லேலூயா சொல்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் நல்லவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நானே ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு போயிடுறேன், வாசித்தா டைம் ஆகிடும். அப்போ இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். முதலாவது பரதேசி என்ற வார்த்தைக்கு மூல பாஷையில் அவர் இயேசு சொல்லியிருக்கிறார். பரதேசி என்ற வார்த்தையெல்லாம் அது தோட்டம்னு குறிக்குது. வேதாகமத்தில் 3 இடத்துல மட்டும்தான் பரதேசி என்ற இடத்துல வருகிறது. லூக்கா 23:43, 2 கொரிந்தியர் 12:3ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மாத்திரம் தான் அந்த பரதேசி என்ற வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கிறது.
அது அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் அது எப்படிப்பட்ட இடம். அது எப்படிப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா தேற்றுகிற இடம். மூன்று காரியங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் ரெஃபரன்ஸ் மட்டும் நோட் பண்ணிங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், ஐஸ்வர்யவான் லாசரு மரித்த அந்த சம்பவம். அப்போ நல்ல ஐஸ்வர்யவான் எங்கே போனால் பாதாளத்துக்கு போனால். இரண்டாவதாக அந்த லாசரு மரித்து எங்கே போனான், அந்த பரதேசி இலைப்பாறுகிற இடத்துல ஆபிரகாம் மடியில் அவன் இலைப்பாரி கொண்டிருந்தான். அதான் ஒரு தேற்றுகிற இடம். ஒருவேளை நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்மளை தேற்றுகிறதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம், நம்மளை விசாரிப்பதற்கு யாரும் இல்லாத இருக்கலாம். அந்த பரதேசி என்ற இடத்துல கர்த்தர் ஒரு தேற்றுகிற இடமா இருக்குது. ரெண்டாவது சமாதானமான இடம். ஏசாயா 57:2ஆம் வசனத்தில் நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். மூன்றாவது காரம் இலைப்பாறுகிற இடம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். முதல்ல நம்ம பரதேசி குறித்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த கல்லணை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 40வது வசனம் வாசிக்கலாம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? யார்? இயேசு சிலுவையில் நடுவில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். 2 பக்கம், வலது பக்கத்தில் ஒரு கல்லன், இடது பக்கத்தில் ஒரு கல்லனுமாக குற்றம் செய்தவர்கள் இயேசுவோடு கூட. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார், குற்றமில்லாத தேவகுமாரன். பாவிகளோடு கல்லர்கள் மத்தியில் அவர் என்ன பண்ணார், ஒரு கல்லனை போல தொங்கிக் கொண்டிருந்தார். அப்போ அந்த வலதுபுறத்தில் இருக்கிற கல்லன், இடதுபுறத்தில் இருக்கிற கல்லன். ஆனால் ஒரு கல்லன் பார்த்தீங்கன்னா அது சொல்கிறான், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டு இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்போ அதற்கு முன்னால் அவன் 39வது வசனம் வாசிக்கிறான். அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஒரு கல்லன் என்ன பண்ணுறான், இயேசுவை இகழ்ந்து பேசுகிறான். அப்போதான் இந்த கல்லன் என்ன சொல்கிறான், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? கல்லனை குறித்து நல்ல அந்த பரதேசுக்கு போன கல்லனை குறித்து 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவன் தேவனுக்கு முதலாவது பயந்திருந்தான். அப்போ அதனால தான் இவன் கேட்குறான், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? தேவனுக்கு கொஞ்சம் கூட உனக்கு பயம் இல்லையா? இப்படி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம குற்றம் செய்து நம்ம தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் துணிகரமாய் நீ அவரை இகழ்ந்து கொண்டிருக்கிறாயே என அவரை கடிந்து கொண்டான். அடுத்த வசனம் பார்க்குறோம், 41வது வசனத்தில், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, நாமோ தியானப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று நமக்கு ஏற்ற பலனை அடைகிறோம். அவன் என்ன பண்ணுறான், ஒரு உணர்வடைந்தான், பாவ உணர்வடைந்தான். முதலாவது காரியம் நம்ம பார்க்கிறோம், அவன் தேவனுக்கு பயப்படுகிறனா இருந்தான். 2வது காரியம் பாவ உணர்வடைந்தான். அப்போ தன் நீதிமொழிகள் 28:13ஆம் வசனத்தின்படி, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவன் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டான் கடைசி நேரத்தில். 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, அதே 41வது வசனத்தில் அவன் அந்த வசனம், இவர் அந்த வசனம் வாசிக்கலாம், இவர் என்றென்று தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். அப்போ பார்க்குறோம், இவர் ஒரு குற்றமும் செய்யலை. அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாவ உணர்வு அவன் இயேசுவை அறிந்து கொண்டான். முதலாவது காரியம் நம்ம பார்க்கிறோம், தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தான். அடுத்த காரியம் பார்க்கிறோம், அவன் இயேசுவை உணர்ந்து கொண்டான், தன் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்கிறவனா இருந்தான். 3வது காரியம், இயேசுவை அறிந்திருந்தான். அப்போ இயேசுவை அந்த நேரத்திலையும் இவர் தகாத ஒரு குற்றமும் செய்யலை, இவர் நியாயப்படி நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரிடத்துல ஒரு குற்றமும் காணப்படவில்லையேன்னுட்டு அவன் என்ன பண்ணான், இயேசுவை இன்னும் அறிந்து கொண்டான். ஆனால் அவரை சுற்றி நிற்கிற ஜனங்கள் மத்தியில் இகழ்வான பேச்சு, ஒரு பக்கம் சரீரத்தில் வேதனை, ஆனால் அதன் மத்தியில் அவன் என்ன பண்ணான், இயேசுவை கடைசி நேரத்தில் அறிந்து கொண்டான். 4வது காரியம் 42வது வசனம், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். அவன் பரலோகத்தில் அவர் கண்டிப்பாக மரித்து உயிர் தெளிந்து பரலோகத்துக்கு போவார். ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் யாருக்கு இருந்தது, இந்த கல்லனுக்கு இருந்தது. 4 காரியம் இந்த கல்லனிடத்தில் காணப்பட்டது. தேவனுக்கு பயப்படுகிறதா இருந்தான், பாவத்தை குறித்து உணர்வடைந்தான், 3வது காரியம் இயேசுவை அறிந்திருந்தான், 4வது காரியம் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம், அதற்காக தான் இயேசு இதெல்லாம் கவனித்து கொண்டே இருக்கிறார். 2 கல்லன் மதியிலே அவன் பேசி கொண்டிருக்கிற காரியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் பாடுகள் மதியிலும் வேதனைகள் மதியிலும் இந்த காரியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது தான் அவன் சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்றார். இங்கே பார்க்குறோம், நான் உங்கள் கடைசியாக முடிக்கிறேன். இந்த 4 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நம்ம தேவனுக்கு பயப்படுறவர்களாக இருக்கிறோமா? சில காரியங்கள் என்ன பண்ண, நம்ம தேவனுக்கு பயப்படாத காரியங்கள் நம்ம செய்யும்போது துணிகரமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம்.
இந்த நாளில் நம்ம தேவனுக்கு பயந்திருப்போம். அடுத்தது இயேசுவை பாவ அறிக்கை செய்கிறா உணர்வு. ஒரு தவறு செய்யும் போது, ஒரு பாவம் செய்யும் போது நமக்குள்ள அந்த உணர்வு வருகிறதா? மூன்றாவது காரியம், இயேசுவை அறிந்து இருக்கிறோமா? இன்னும் நான் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். பாடுறோம், இயேசுவை நான் இன்னும் அறியணுமே, நான் இன்னும் எப்படி இயேசுவை அறிந்து கொள்ள முடியும்? அடுத்தது விசுவாசம். நான் கண்டிப்பாக நிச்சயமாக பரலோகத்துக்கு போவேன், எனக்கு ஒரு ராஜ்யம் காத்திருக்கிறது, அந்த ராஜ்யத்துக்காக நாம் ஆயத்தப்படுவோமா? கர்த்தர் இந்த வாசனைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு 8 நிமிஷத்தில் முடிச்சுட்டாப்புல. தேங்க்யூ நோமி. காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர். இன்ப கீதம் துன்ப நிறம் ஈந்தீரே என் இயேசுவே, கொல்கதா பாதை சிலுவை சுமந்து கர்த்தாவே உம்மண்டை வந்து, கொல்கதா பாதை சிலுவை சுமந்து கர்த்தாவே உம்மண்டை வந்து, கல்வாரி பாதை தோல்வி இல்லையே கர்த்தாவே முன்னோடி நீரே, கல்வாரி பாதை தோல்வி இல்லையே கர்த்தாவே முன்னோடி நீரே, உன் பின் நடந்து உம்மை தொடர்ந்து உன்னத வீட்டை அடைவி, உன் பின் நடந்து உம்மை தொடர்ந்து உன்னத வீட்டை அடைவி, இன்ப கீதம் துன்ப நிறம் ஈந்தீரே என் இயேசுவே, கொல்கதா பாதை சிலுவை சுமந்து கர்த்தாவே உம்மண்டை வந்து, கொல்கதா பாதை சிலுவை சுமந்து கர்த்தாவே உம்மண்டை வந்து. மூன்றாவது வார்த்தையை நம்ம பாஸ்டர் அம்மா பேசுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கால வேளையில் விசேஷமான நாளன்று உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. நமக்கு நேரம் கரெக்டாக 10 நிமிஷம் கொடுத்துருக்குறாங்க. நான் பேச போகிறது மூன்றாவது வார்த்தை. மூன்றாவது சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சொன்ன மூன்றாவது வார்த்தை. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே சிலுவை அண்டைக்கு போயிடுவோம். ஹல்லேலூயா. அப்படியே நம்முடைய பிக்சர் இருந்தால் கூட அதை பார்க்கலாம். நம்ம சிலுவை அண்டைக்கு இயேசு சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியிலே அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள், மூன்றாவது வார்த்தை நம்ம யோவான் 19ஆம் அதிகாரம் 25லேருந்து 27 நம்ம பார்க்குறோம். படிக்க வேண்டாம். அந்த வார்த்தைகளில் பார்ப்பது, இயேசு சிலுவைக்கு கீழே நின்று அவர் பார்க்கும் பொழுது தன்னுடைய தாயை பார்க்கிறார். தன்னுடைய தாயை பார்த்து அவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே அதோ உன் மகன். ஹல்லேலூயா. அதற்கப்புறமாக தன்னுடைய அன்பாயிருந்த சீஷன் யோவானை பார்க்கிறார். யோவானை பார்த்து அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? சீஷனே அதோ உன் தாய். இவ்வாறு அந்த இடத்துல மூன்றாவது வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இந்த மூன்றாவது வார்த்தையை பார்க்கும் பொழுது ஒரு உறவு முறை, ரிலேஷன்ஷிப், தாய்க்கும் மகனுக்கும் அந்த இடத்துல இருக்கிற ஒரு உறவு முறையை நம்ம பார்க்கிறோம். அன்பை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் வேதனையோடு சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். வேதனையோடு அவரை பார்க்கும் பொழுது
இரத்தம் கசிந்து கொண்டு இருக்கிறது. கை கால்களில் அவருக்கு காயங்கள், அது மாத்திரமல்ல தலையில் முள்முடி, இப்படியாக அவர் வேதனையில் அவர் அங்கே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். ஆனாலும் தன்னுடைய வேதனையை அவர் பார்க்காமல் அவர் என்ன பண்ணுறாரு, கீழே பார்க்கும் பொழுது சிலுவையின் கீழே தன்னுடைய தாயை பார்க்கிறார். உலகத்தில் அவரை பெற்றெடுத்த தாய், அவ்வளோதான், உலகத்தில் அவர் பெற்றெடுத்த தாய். அந்த தாயை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு வேதனை. நம்ம இப்போ கடந்து போக போகிறோம், ஆனால் என்னுடைய தாயை யார் பார்த்து கொள்ளுவார்கள் இனிமே அப்படின்னு ஒரு வேதனை அவருக்குள்ளாக. அதே நேரத்தில் அவர் தன்னுடைய தாயை அவர் ஒதுக்கவில்லை, ஸ்திரீயே என்று அழைக்கிறார். அநேகர் நினைப்பாங்க ஏன் ஸ்திரீன்னு சொல்கிறான்னு. ஸ்திரீயே என்று அழைக்கும் பொழுது அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தையாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் அவர் பிறந்ததே தேவனுடைய நோக்கத்தின் பிரகாரம்தான். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை சுமந்து அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் வந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தான் மரிக்கும் தருவாயில் தாயை விட்டுட்டு போயிடலாம், ஆனால் அவருக்குள்ள ஒரு பாரம், அவருக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு, என் தாயை யார் பார்த்துப்பா. ஹல்லேலூயா. நம்ம லூக்கா 2:35 அந்த வசனத்தை படிமா. லூக்கா 2:35. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். ஆமாம், எல்லாருக்கும் தெரிந்தது. உன்னுடைய ஆத்துமாவையும், சிமியோன் சொல்லுகிறார், உன்னுடைய ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக மரியாளினுடைய இருதயத்தை ஒரு